ஹாய் ஆல். தக்காளி, தேங்காய் அண்ட் வெங்காயம் இது எதுவுமே இல்லாமல் ஈஸியாக அண்ட் சூப்பரான சொரக்காய் சட்னி எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாங்க. இதுக்காக ஒரு ஹாஃப் சொரக்காயை நான் தோல் சீவி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணாலும் சரி, இல்லை இந்த மாதிரி கிரேட் பண்ணி வச்சுக்கிட்டாலும் சரி. தென் ஒரு கடாயில் கொஞ்சமாக கடலைப்பருப்பு, அது கூடவே உளுத்தம்பருப்பு, தென் உங்கள் காரத்திற்கேற்ப மிளகாயையும் போட்டு, தென் அது கூடவே ஒரு ஸ்பூன் சீரகமும் ஆட் பண்ணி ட்ரையாக ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நான் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனால காரம் கம்மியாக போட்டிருக்கேன். நீங்கள் காரம் அதிகமாக வேணும்னா பச்சை மிளகா கூட ஆட் பண்ணிக்கோங்க. தென் அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நம்ம கிரேட் பண்ணி வச்சுருக்கிற சொரக்காயை அது கூட ஆட் பண்ணி வணக்கிக்கோங்க. இதுக்கு நம்ம எக்ஸ்ட்ராவாக தண்ணி எதுவுமே விட தேவையில்லை. அந்த சொரக்காயில் இருக்கிற தண்ணியே போதும். சிம்மில் வச்சு நல்லா ஒரு 5 மினிட்ஸ் வேக விட்டிங்கன்னா சூப்பராக வெந்துக்கும். தென் இந்த சொரக்காய் கூட கருவேப்பந்தழை, கொத்தமல்லி, அது கூடவே உப்பு, தென் கொஞ்சமாக புளி, தென் இஞ்சி இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி நல்லா வேக வச்சுக்கோங்க. தென் அதை ஆறுனதுக்கப்புறம் நம்ம கடலைப்பருப்பு, உளுத்தப்பருப்பு, மிளகாய் எடுத்து வச்சுக்கிறது கூட இந்த சொரக்காயும் சேர்த்துக்கிட்டு அது கூடவே கொஞ்சமாக பொட்டுக்கடலையும் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நிலக்கடலை கூட ஆட் பண்ணிக்கலாம். போட்டு அரைச்சிங்கன்னா சூப்பரான சொரக்காய் சட்னி ரெடி. உங்களுக்கு டேஸ்ட்டு நாம் யூஷுவலாக செய்கிற தேங்காய் சட்னி மாதிரியே தான் இருக்கும். தென் இது தாளிப்புக்கு நீங்கள் கடலைப்பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளித்து கொட்டினீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும்.